ஆகேஷ் இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 48 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து லாஃப்டைல தான் கட்டுறாங்க. அதை லூஃபி பார்த்துட்டு நம்ம எப்படியோ லாஃப்டைலுக்கு வந்தாச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. எல்லாரும் சந்தோஷமாயிருவாங்க. அதோட நாமி சொல்லுவா, இங்கே வந்து வர பைரட்ஸ் எல்லாருமே வந்து கிராண்ட் லைனுக்கு போகிறவங்க தாண்டா, அங்கே போகிறவங்க இதுக்கு வந்து தேவையான பொருள் எல்லாத்தையும் இங்கே தாண்டா வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சாஞ்ச உடனே சொல்லுவா, ஆமாம் இங்கே தான் வந்து வாங்கணும், நானும் நிறைய திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உசப்பு நானும் நிறையா திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஜோரா எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து லூஃபி நான் வந்து கிங் ஆஃப் பைரட் வந்து கொன்ன இடத்துக்கு போக போகிறேன், எக்ஸிகூஷன் நடந்த இடத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடும். உடனே உசப் பத்துவான்ட்டு நம்ம மீட்டிங் பாயிண்ட்டை சூஸ் பண்ணல, எங்கடா ஓடிட்டு இருக்க, சீக்கிரம் வாடா வந்து மீட்டிங் பாயிண்ட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் போடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எனக்கு ஆர்வம் தாங்க முடியாடா, பிறந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் செத்த இடத்த பார்க்க வேணாமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பான். நாமே வந்து ஒரு கடைக்கு போயிட்டு இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்த்துட்டு இருப்பா. அவனும் சொல்ல ஆரம்பிப்பான், மேடம் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு, நீங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை என்ன கிளம்புறேன், எனக்கு எதுவும் பிடிக்கல அப்படின்னு அவன் போட்டு கிளம்பிடுவா. இதை பார்த்துட்டு அவன் ஒரு சைடு கடுப்பாயிருவான். நெக்ஸ்ட் சீன் வந்து சாஞ்சியை கட்டுவாங்க. சாஞ்சி வந்து இருக்கிற எல்லா பொண்ணையும் பார்த்து அப்படியே வளைஞ்சிக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணு நல்லா இருக்கு, அந்த பொண்ணு நல்லா இருக்கு, இந்த பொண்ணுகிட்ட போய் பேசணும், அந்த பொண்ணுகிட்ட போய் பேசணும்ட்டு பார்த்தா ஒரு பொண்ணை காட்டுவாங்க. இவன் வந்து பக்கி கூட வந்த அந்த பைரட்டு இவ்வளோ வேற காட்டுவாங்களா. அப்ப வந்து லூஃபியை தேடிட்டு இருப்பான். உசுப்பை வந்து ஒரு கடைக்குள்ள போவான். அவனே சொல்லுவான், வாங்க சார் வாங்க, இந்த கடையில வந்து கிராண்ட் லைனுக்கு போயிட்டு உசுரோட வந்தவங்களோட கொடுத்த பொருள் தான் இருக்கு, நீங்க எதனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உண்மையாவா, கிராண்ட் லைனுக்கு போனவங்களோட பொருளா, எனக்கு அந்த பொருள் எல்லாமே வேணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்ப வந்து அவன் வந்து சொல்லுவான், இங்க ஒரு ஸ்பெஷலான கன்னு இருக்கு, அந்த கன்னு வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பானா. இதுதான் வந்து ஒன் பீஸ் வந்து கண்டுபிடிச்சார்ல அந்த பைரட் கிங், அவரோட கன்னு இது, வேணா யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உண்மையா கோல்டி ரோஜர் கண்டுபிடிச்ச வச்சிருந்த கன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா இருக்கிறது எல்லாமே பொய் சொல்லிட்டு இருப்பான். பொய் சொல்லி உசாப்ட எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருப்பான். அப்ப நேவி ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு டாக்ஸ் ஒன்று வரும். என்ன டாக்ஸ்னு பார்த்துட்டு உடனே வந்து அவன் கேப்டன் போய் சொல்லுவான், உங்களுக்கு ஒரு டாக்ஸ் ஒன்று வந்திருக்கு, அதுல வந்து மங்கிட்டி லூஃபி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, இவன் வந்து 30,000 பேர் பவுண்டரி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. என்னது, அவன் யாராது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்ப வந்து இவன் சொல்லுவான், அவன் ரொம்ப மோசமானவன், அர்லாங்க தோக்கடிச்சிருக்கான், அது இல்லாம வந்து டான் கிரிக்க தோக்கடிச்சிருக்கான், பக்கியை தோக்கடிச்சிருக்கான், அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதெல்லாம் பாத்துக்கலாம்டா, நீ இங்க இருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவனை நானே பார்த்து நானே பிடிச்சிக்கிறேன் என் வழியில அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. கேப்டன் அது வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து ஆள் கூட்டு வருவான் அப்படின்ட்டு இருப்பான். அவனா ஒரு விஷயமே இல்லை, நானே போய் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ என்ன பயப்படுறியா அப்படின்னு கேட்பானா. அதான் இல்லை கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை நானே பாத்துக்கிறேன், இங்க உள்ளார வரது மட்டும் தான் அவங்களுக்கு முடியும், இங்க இருந்து தப்பிக்கணும்னா நான் விட்டா மட்டும் தான் தப்பிக்க முடியும், ஸோ அதனால நான் போய் பாத்துக்கிறேன், இதை நீலாம் வந்து எதையும் வந்து ஒரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதோட வந்து நான் லூஃபியை தேடி கிளம்புறேன், எங்க அந்த பொண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருப்பான். அவன் வந்து இன்னும் வரல, வெளியில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. மிஷின் வரும்போது தான் அவன் எங்கேயாச்சும் வெளியில போவா, ஃபர்ஸ்ட் அவளை தேடி கண்டுபிடிங்க, தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இன்னொருத்தன் வந்து ஹார்பர்ல வந்து ஏதோ கப்பல் நிக்குது, அதுவும் வந்து பைரட்ஸோட கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இது கண்டிப்பா லூஃபியோட கப்பலா தான் இருக்கும், அவன் க்ரூ மீட்டிங் தான் இருப்பாங்க, அதனால போய் நம்ம தேடி கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் வந்து பின்னாடியே பேசிட்டு போயிட்டு இருப்பான், லூஃபி ரொம்ப மோசமானவன் கேப்டன், நம்ம எப்படி போய் அவனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, நீ என் கூட மட்டும் வா, இல்லாட்டினா நீனே போயிரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்லை கேப்டன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அவன் அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருப்பான். இந்த சைடு வந்து ஸ்மோக்கர் காட்டுவாங்க. ஸ்மோக்கர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கிட்டக்க வந்து ஐஸ்கிரீம் வந்து அவன் ஃபேண்ட்ல ஒட்டிடுமா. அவன் வந்து அந்த பொண்ணை தான் பார்ப்பான். உடனே அந்த பொண்ணு பயந்துரும். ஊர் மக்கள் எல்லாருமே பயந்துருவாங்க. ஸ்மோக்கர் சாரி கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே வந்து ஸ்மோக்கர் சொல்லுவான், என் ஃபேண்ட் வந்து உன்னோட ஐஸ்கிரீமை சாப்பிட்டுச்சு, ஸோ அதனால வந்து இந்தா நீ வந்து இந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து காசு வச்சுக்க, நீ இதை வாங்கி சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுப்பானா. உடனே அந்த பொண்ணு வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் காதலே வாங்காம அவன் படுக்கு போயிட்டே இருப்பான். அப்ப வந்து ஒரு பைரட் குரூப்பா காட்டுவாங்க. டேய் நான் தாண்டா வந்து கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன், எனக்கு தேவையான எல்லா பொருளையும் கொடுங்கடா, இல்லாட்டா அவங்களை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா மக்களையும் போட்டு அடிச்சிட்டு இருப்பானா. இதெல்லாம் ஸ்மோக்கர் பார்த்துட்டு, டேய் நீ தான் லூஃபியாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். நான் லூஃபியா இல்லையா, அதெல்லாம் சொல்ல முடியாது வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. என்னடா சொல்ல முடியாது இல்ல முடியாதுன்னு. உடனே வந்து அவன் டெவில் ஃப்ரூட் பவரை யூஸ் பண்ணுவான். அதான் வந்து அவன் அட்டாக் பண்ற எதுவும் இவன் மேல படாது. இவன் வந்து உன் கதையை இன்னைக்கு முடிச்சாதான்டா சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் வந்து சரி அட்டாக் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். பார்த்தா வந்து அவன் மேல இருந்து வெறும் ஸ்மோக் தான் வரும். ஸ்மோக்கு ஃபுல்லா வந்து எய்த்தாப்ல இருக்கவங்களை அப்படியே கட்டி போட்டு வச்சிரும். அப்படியே நாமே கட்டுவாங்க. இருக்கிற அவளுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு இருப்பான். இங்க யார் ரொம்ப மோசமானவங்க, இங்க ஏன் பைலட் எல்லாம் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. இங்க ஸ்மோக்கர் சொல்லிட்டு ஒரு கேப்டன் இருக்காரு, அது நேவில இருக்கிறவரு, அவர் வந்து தான் இங்க இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கு, அவர்கிட்ட மாட்டினதான், அவர்கிட்ட வந்து டெவில் ஃபுட் பவர் வேற இருக்கு, அதனாலேயே வந்து எல்லாரையும் தோக்கடிச்சிருவாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சைடு அவங்களை அப்படியே கட்டி போட்டு வச்சிருப்பாரு அவரு. டேய் நீ தானே லூஃபி, நீ ஏன் லூஃபியா இருக்க வாய்ப்பே இல்லையே, ஏன்னா 30,000 பவுண்டரி வச்சுட்டு இவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து அவனும் மாட்ட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல தான் அவன் கேட்டு, நான்லாம் ஒன்றும் லூஃபி இல்லையா, என்னை விடியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டேய் இவங்களை பிடிச்சி ஜெயில போடுறா, விடலாம் கூடாது, இவங்கெல்லாம் வந்து கிராண்ட் லைனுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. லூஃபி வந்து எங்கடா போச்சு
எக்ஸிகியூஷன் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. பார்த்தா வந்து ஸ்மோக்கர் கிட்டே வந்து பேசிட்டு இருப்பான். ஆமா, இங்க கோல்டி ரோஜர் வந்து எக்ஸிக்யூட் பண்ண இடம் எங்க இருக்கு, எனக்கு கொஞ்சம் வழி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. உடனே ஸ்மோக்கர் சொல்லுவான், நான் அவனை இந்த இடத்துல பார்த்ததே கிடையாது, நீ எங்க இங்க வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். இல்ல, நான் வந்து புதுசு இங்க இங்க இப்பதான் வந்தேன், எனக்கு வழி மட்டும் சொல்லுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து, உனக்கு வழி தெரியாதா, நீனும் வழி தெரியாம தான் நின்றுட்டு இருக்கியா, சரி ஓகே நானே கண்டுபிடிச்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் லூஃபி. உடனே சொல்லுவான், நீ இந்த ஸ்மோக்கை ஃபாலோ பண்ணிட்டே போ, அந்த இடம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவானா. சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி படம் அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவான். லூஃபியை பார்த்தா வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் லூஃபியை பார்த்துட்டு சரி ஓகே நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு கிளம்பிடுவான். நெக்ஸ்ட் சீன் ஜோரோ கிட்ட தான் போவோம். ஜோரோ வந்து கத்தி வாங்குற இடத்துல வந்து கத்தியை பார்த்துட்டு இருப்பான். உடனே டென்ஷன் வரும், என்னடா எல்லா கத்தியோட ரேட் இவ்வளவு ஐயா வச்சிருக்காங்க, இவங்க நல்லா கொள்ள அடிக்கிறாங்கடா, சாதாரண கத்தி கூட ரேட் அதிகமா வச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் நம்பவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம அந்த காசு இல்லைன்னு சொல்லிட்டு நாமிட்ட வந்து வட்டிக்கு வாங்கிட்டு வந்திருப்பான். அதுவும் 3 பைசா வட்டின்ற மணிக்கு. அவள்கிட்ட போய் வாங்கியிருக்கேன் பாரு, அதை வாங்கி இந்த காசை எப்பறம் நம்ம இது பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். இங்க பார்த்தா வந்து ஒரு பொண்ணை வந்து 2 பேரும் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒழுங்கா வந்து காசை கொடு, இல்லாட்டினா வந்து நீ செத்துருவா அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டு இருப்பாங்களா. பார்த்தா வந்து அந்த பொண்ணு வந்து, நீ என்கிட்ட எல்லாம் வராத, வந்தீங்கன்னா உன்னை சும்மா விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஜோரோ போய் காப்பாத்தலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா வந்து அந்த பொண்ணு ஒரு பையில இருந்து ஸ்வாட் எடுப்பா. அந்த ஸ்வாட் எடுத்தோன்னா அவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுவாங்க. ஒரு அட்டாக்ல வந்து 2 பேரையும் முடிச்சிருவாங்க. இதை ஜோரோ பார்த்துட்டு யாரா இவ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. அவ கண்ணுல வந்து கண்ணாடி போட்டிருப்பான். அந்த கண்ணாடி அந்த டைம்ல கீழே விழுந்துரும். உடனே கண்ணாடி தேடிட்டு இருப்பானா. உடனே ஜோரா போயிட்டு, இந்தம்மா உன் கண்ணாடி அப்படின்னு சொல்லி முன்னாடி நீட்டிட்டு இருப்பா. பாக்குறதுக்கு குயினா மாதிரியே இருப்பாளா. உடனே அந்த கண்ணாடியை உடச்சிருவா. குயினா அப்படின்னு சொல்லிட்டு, யார் அந்த குயினா, என் கண்ணாடியை உடச்சிட்டியாடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்னே திட்ட ஆரம்பிச்சிருவா. லூசோ பையில எதுக்கிட்ட என் கண்ணாடியை உடச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஜோரோ ஒரு சைடு பயந்துகிட்டே இருப்பான். அதுக்கப்புறமேட்டு ஒழுங்கா வந்து என் கண்ணாடியை உடச்சதுக்கான காசை கொடு, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுவும் இல்லாம நான் நேவில வேற இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்புறம் நெக்ஸ்ட் சீன் லூஃபி கிட்ட தான் போவோம். லூஃபி வந்து கோல்டு ரோஜர் பார் அப்படின்னு சொல்லி ஒரு பார் அவனை பார்ப்பான். அந்த பாருக்குள்ளார வந்து சரி ஓகே இங்க இருந்து போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லி உள்ளார போவானா. உள்ளார போனா ஒரு தாத்தா இருப்பாரு. தாத்தா நீங்க தான் இங்க சரக்கு விற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. உடனே அந்த தாத்தா சொல்லுவாரு, நான்லாம் இங்கெல்லாம் சரக்கு விற்கல, நான் வந்து வித்தது எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கானவங்களுக்குலாம், இப்ப இருக்கவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்காங்க, இவங்களாம் இவனாச்சும் சரக்கு விற்பாங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருப்பான். உடனே லூஃபி சொல்லுவான், வெளியில வந்து கோல்டு ரோஜரோட பேர் போட்டுருந்துச்சு, அதனால தான் நான் உள்ளார வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வந்துட்டு இருப்பானா. திடீர்னு ஒரு விஷயத்த பத்தி ஷாக் ஆயிடுவான். ஷாக் ஆயிட்டு, ஆமா இங்க இருக்கிறது மண்டோட தானே, இது யாரோடது அப்படி கேட்டுட்டு இருப்பான். உடனே வந்து அந்த தாத்தா சொல்லுவாரு, டேய் இது வந்து ஒரு பைரட் அண்டர்டா, கோல்டி ரோஜர் தான் வந்து மின்னல் மாதிரி வந்து இவனை போட்டு கொண்டுட்டாரு ஒரே அடியில, அது மேல இருக்க தழும்ப பத்திய ஒரு பெரிய ஓட்டை, அது வந்து அவளோட தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை பத்தி கேட்டு லூஃபி ஷாக் ஆயிட்டு, இன்னும் சொல்லுங்க எனக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவரு வந்து நிறைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. இவனை எதிர்க்கவே யாராலையும் முடியாது, பட் ஆனால் கோல்டு ரோஜர் வந்து ஒரே அடியில வந்து முடிச்சிட்டாரா. அதுல இருந்தா வந்து இவர் ரொம்ப ஃபேமஸா ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, நான் சரக்கு விற்காம இருக்கிறது காரணமும் கோல்டு ரோஜர் தான். ஏன்னா வந்து அவன மாதிரி ஒரு பெரிய பைரட்டை தான் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். இங்க வர்றது எல்லாமே வந்து வத்தல சுத்தமா இருக்கு, இங்க இருக்க யாருமே வந்து எனக்கு பிடிக்கல, அதனாலதான் வந்து நான் பைரட்ஸ் யாருக்கும் வந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே வந்து லூஃபி சொல்லுவான், நானும் வந்து கிங் ஆஃப் த பைரட் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு கேட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டுருவாரு. என்னடா சொல்றா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து திருப்பி வந்து, நீ எல்லாம் விளையாடாத, நீ ஃபர்ஸ்ட் உன் குழந்தை தண்டா விட்டுட்டு நீ போய் வேற வேலையை பார்க்குற வழியே பாரு, நான் உனக்கு கோல்டி ராஜரை பத்தி நிறைய கதை சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னா லூஃபி வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப வந்து ஒரு ரொம்ப பழைய கதை, அந்த கிராண்ட் லைனுக்குள்ளார போயிட்டு திருப்பி வந்ததே அவர் ஒரு ஆளு தான். அது மட்டும் இல்லாம நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த வரைக்கும் அவர் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு கதையை ஒன்று சொல்லுவாரு. ஏன்னா இவர் சின்ன வயசுல இருக்கும்போது இவர் பார் வச்சிருப்பார்ல, அந்த டைம் வந்து எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க. என்ன ரோஜர் எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ரோஜர் உடனே சொல்லுவாரு, இல்ல நான் வந்து யாருமே வந்துட்டு திருப்பி போகாம இருக்கிற ஒரு சீக்கு தான் போறேன் அப்படின்னா. அந்த டிராகன் சீக்கு நீ போறியா. ஆமா, அங்க போனவங்க யாரும் திருப்பி வரல, நாங்க ஆனா போயிட்டு திருப்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. டே அங்கெல்லாம் போவாதீங்கடா செத்துருவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு அவங்க போயிட்டு வந்து நிறைய விஷயத்த வந்து இங்க ரிவீல் பண்ணாரு. அதனாலதான் வந்து அவர் எக்ஸிகியூஷனே பண்ணாங்க. ஸோ அதனால இங்க இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பைலட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யாருக்கும் சரக்கு வைக்கிறது இல்லை. ஆனா கோல்டு ரோஜர் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு வந்து லூஃபி வந்து, நானா கண்டிப்பா வந்து கிங் ஆஃப் த பைரட் ஆவேன், அவரை மாதிரியே வந்து ஸ்ட்ராங் ஆவேன், நான் வந்து எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் படுக்கு கோல்டு ரோஜர் மாதிரி நினைச்சிட்டு அவனும் பேசிட்டு இருப்பான். இந்த தாத்தாவும் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பாரு. அவருக்கும் வந்து லூஃபியை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லி ஒரு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். பார்த்தா வந்து அட் டைம் பாப்பாரு, அவரு போதையில இருக்கும் போது என்ன தெரியல, அவருக்கு வந்து பாக்குறதுக்கு அப்படியே வந்து ரோஜரை பாக்குற மாதிரிக்கும் ஒரு செகண்ட். இதை பார்த்துட்டு அவர் இன்னும் ஷாக் ஆயிடுவாரு. என்னது ரோஜர் வந்து இவன மாதிரி ஒருத்தவங்க கூட இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் வந்து சொல்லுவான், ஆமா நான் கண்டிப்பா கிங் ஆஃப் த பைரட் ஆவேன்,
அதுவும் வந்து பெரிய பைரட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஷாக் ஆயிருவாரு. இல்ல இவன் ரோஜர் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மே பண்ணிடுவாரு. ஏன்னா ரோஜர் நெக்ஸ்ட் ஜென்மத்துல இருந்து அடுத்த பிறகு எடுத்திருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பாட்டுக்கு வந்து ஓகே உனக்கு வந்து ட்ரிங்க்ஸ் தர முடியாது பட் அதுக்கு பதிலாக நான் உனக்கு ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் 2 பேரும் மாத்தி சேர்ஸ் அடிச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க. சரி ஓகே நான் போயிட்டு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்து அவனும் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்மோக்கர் வருவான். ஸ்மோக்கர் வந்து என்னது கோல்டு ரோஜருக்கு அப்புறம் இங்க யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்றீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பானா. இல்ல நான் பாரை வந்து திருப்பி ஓப்பன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எதனால அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல பார்ப்பானா 2 கிளாஸ் இருக்கும். இங்க யாரோ வந்துட்டு போயிருக்காங்க யார் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஆனா அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. அந்த டைம் வந்து ஒரு நேவி ஆஃபீஸர் வந்து உள்ளார வந்துருவாரு. உள்ளார வந்து கேப்டன் கேப்டன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாரா. என்னடா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேட்டுட்டு இருப்பான் ஸ்மோக்கரும். பார்த்தா வந்து லூஃபியோட போஸ்டர் தான் காட்டிட்டு இருப்பாங்க. அப்ப லூஃபியை காட்டுவாங்க. எங்கடா இருக்க அந்த எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு தேடி தேடி போயிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீனே வந்து ஸ்மோக்கர் காட்டுவாங்க. அது உடனே வந்து அவன் கோல்டி ரோஜர் நடந்ததான் பார்த்து சொல்லிட்டு இருப்பான். கோல்டி ரோஜர் வரும்போதும் சரி அவர் கைது பண்ணிட்டு வரும்போதும் சரி அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. சாவ போதும் தெரிஞ்சுமே அவர் வந்து ஸ்மைல் பண்ணியிருந்தாரு. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரு. பார்த்தா வந்து ஸ்மோக்கர் சின்ன வயசுல வந்து கோல்டு ரோஜர் எக்ஸிபிஷன் அப்ப அங்கதான் இருந்திருப்பான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பான். பெரிய இம்ப்ரெஷனா வேற இருந்திருக்கும் அவனுக்கு. எப்படா ஒருத்தன் சாவ போகும்போது கூட சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம இவன மாதிரி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் அவனுக்கு இன்னொன்னு வேற ஞாபகம் வரும். யாரோ ஒருத்தன் வந்து கத்திக்கிட்டு இருப்பான். டேய் உன்னோட ட்ரெஷர்லாம் எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கோல்டு ரோஜர் வந்து மக்கள்கிட்ட சொல்லுவாரு. என்னோட ட்ரெஷர் எல்லாமே கடல்ல தான் இருக்கு. யாருக்கு வேணுமோ யாரால முடியுமோ அதெல்லாம் தேடி எடுத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரா. அந்த டைம் வந்து எந்த இடத்துல இருக்கு கரெக்டா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து கிராண்ட் லைனுக்குள்ள தான் இருக்கு. யாருனாலும் தேடி கண்டுபிடிச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லி வாயை மூடுவாரு. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. என்னன்னு பார்த்தா அவர் சிரிச்சிட்டு இருக்கும் போதே வந்து அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அவரை போட்டு கொன்றுவாங்க. 2 சைடு கத்திய விட்டு சொருவிடுவாங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. என்னோட சாவும் போது கூட அவன் சிரிச்சுக்கிட்டே சாவுறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கலைஞ்சு போயிடுவாங்க. ஆனா வந்து அதை பார்த்தவங்கள முக்காவாசி பேர் ஷாக்கா தான் இருப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு பெரிய பைரட் இல்ல. அப்படியே வந்து அந்த நேவி ஆபீசர் அந்த பார்க்குள்ள வந்தவர் தான் காட்டுறாரு. இது வந்து நியூ போஸ்ட். இதை வந்து பாரு 30 மில்லியன் பெரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒட்ட வருவான். பார்த்தா வந்து இதை வந்து ஸ்மோக்கர் பாத்துருவான். ஏய் இவன் வந்து அந்த பொடி பையன் தானே என்கிட்ட அட்ரஸ் கேட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆயிருவான். இவன் தான் லூஃபியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் நான் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா வந்து லூஃபி வந்து அந்த எக்ஸிகூஷன் ஏரியாவுக்கு போயிருப்பான். போயிட்டு இதுதான் வந்து கோல்டி ரோஜர் செத்த இடமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். ஸ்மோக்கர் வந்து அவன் அங்க தாண்டா போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட்